வாழ்க நலத்துடன். இன்னைக்கு வந்து காலையில என்ன சாப்பிட்டேன்னா, ஐஸ் பிரியாணி தாங்க சாப்பிட்டேன். ஐஸ் பிரியாணின்னு சொல்றேன் என்னமோ காட்டுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நாங்க சின்ன வயசுல வந்து பழைய சோறு வந்து ஐஸ் பிரியாணி தாங்க சொல்லுவோம். நீங்க அப்படி சொல்வீங்களா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நல்லா வந்து நிறைய தயிர் ஊத்தி, சின்ன வெங்காயம் நிறைய போட்டு, அந்த புளிச்ச தண்ணி வந்து நிறைய ஊத்தி சாப்பிடுவேங்க. எப்பவுமே எனக்கு வந்து பழைய சோறுல வந்து சாப்பாடு வந்து நல்லா ஒரு கையளவுக்கு கொஞ்சமா தாங்க எடுத்துக்குவேன். பட் அதில் தண்ணி தாங்க புளிச்ச தண்ணி தாங்க நிறைய ஊற்றி சாப்பிடுவேன். எனக்கு அப்படி சாப்பிட்டா தான் ரொம்ப பிடிக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து பழைய சோறு வந்து அடிக்கடி எடுத்துக்கோங்க. நம்ம உடம்புல வந்து இந்த குடல்ல வந்து நல்ல பாக்டீரியா உருவாக்குறதுக்கு வந்து ரொம்ப பயன்படுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பழைய சோறு வந்து அடிக்கடி சாப்பிடுங்க. இன்னைக்கான விடுகதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடர்ந்த காட்டின் நடுவே ஒற்றை பாதை அது என்ன? கண்டிப்பாக தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி மத்தியானம் பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து லெமன் ரைஸும் அதுக்கப்புறம் பொடலங்காய் கூட்டு தாங்க இன்றைக்கி நான் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து டம்ளர் மோர் வந்து குடிச்சிட்டேங்க. துவையல் அரைக்கணும்னு நினச்சேன். பட் தேங்காய் வந்து நல்லா இல்லாதனால வந்து துவையல் அரைக்க முடியலங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஈவினிங் போல் வந்து கடல மிட்டாய் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி நைட் வந்து ரோட் கடையில் போய் 2 தோசை சாப்பிட்டாங்க. பட் அதை என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ நைட் வந்து தோசை, அதுக்கப்புறம் வந்து மிராக்கல் பொடி எப்பயும் போல் குடிச்சிட்டு நான் படுத்துட்டேங்க. இதான் நான் இன்றைக்கி சாப்பிட்டு. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சி வச்சுருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணுங்கள். வாழ்வளத்துடன்.